தியேட்டரே வந்து அடி அடின்னு சொல்ற மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து அவர் எங்கேயோ போயிட்டாரு. எஸ்கே சார் மூவி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆக்ஷன்ல போறதுனால, ஆனா சென்டிமெண்ட்ல கண்டிப்பா வந்து பாலா படம் கண்டிப்பா அடிக்கும். ரெண்டு படத்துக்கு டிக்கெட் வாங்கி வந்து பாருங்கன்ற. ஆனா நாங்க வந்து பாலா வந்து நாங்க அழுது பார்த்தது இல்ல. அவன் வந்து அதிகமா சீரியஸாகவும் இருக்க மாட்டான், எல்லாரையும் சிரிக்க வச்சுதான் அவனுக்கு பழக்கம். படத்துல வந்து அவன் ஆக்டிங் நான்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பேருந்து தான் போனோம். அவன் ஆக்டிங்கு, அவன் கொடுக்குற ஒரு இது வேற லெவல். படம் மாரி இல்லை அவனுக்கு. பாலாவுக்கு வந்து படம் மாரி இல்லை. சென்டிமெண்ட்டும் சூப்பர், லவ்வும் இதில் நிறைய இருக்கு. எமோஷன் சீன்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் அதானே. அவன் அழுத பார்க்கல, ஆனால் அவன் வந்து இந்த அளவுக்கு அழுது பண்ணுவான். நிறையலாம் அழுதுட்டு எந்த ஹீரோவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன் அழும்போது மூக்கில் இருந்து அந்த இது வந்து பார்த்தீங்களா, சளியில் அது கூட யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்துகிட்டு இருப்பாங்க, அந்த இதுவே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தாலும் 2 வாட்டி நான் பார்த்தேன். வாமிட் எடுக்கிறதா இருக்கட்டும், மூக்கில் இந்த இது வரதா இருக்கட்டும், தண்ணி வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாலா வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து எந்த ஹீரோவும் எனக்கு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஜய் டிவிலேருந்து ஒரு பையன் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறான்னா அது உண்மையுமே பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் பாலாக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வெரி குட் மூவி, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. எல்லாமே ஐ திங்க் இதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடி ஸ்டென்ஸ்க்கு ப்ளே ஆச்சு. செகண்ட் ஹாஃப் மோர் ஆஃப் அன் எமோஷனல் மூவி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். அதாவது நம்ம அவங்கள ஒரு விதமாகவே பார்த்துட்டோம், நம்ம ஒரு கமெடியனாக மட்டுமே பார்த்துட்டு இதில் வந்து இஸ் டன் எவ்ரிதிங் தட் ஹீரோ டஸ். ரொமான்ஸ், ஃபைட், சாங்ஸ் எல்லாமே அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. காந்தி அண்ட் கண்ணம்மா ப்ளே பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எவ்ரிபடி அந்த தட் மெயின் காஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் தட் கண்டிப்பாக இவங்க வந்து இந்த பாலா வந்து இதை ரிலீஸ் பண்ணும்போதே அந்த எல்லா ப்ரோமோலையும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து மதராசிக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த படத்துக்கு வந்து பாருங்க அப்படின்னா. ஐ திங்க் தட் எவ்ரிபடி ஷுட் கெட் போத் டிக்கெட்ஸ். ரெண்டு படத்துக்கும் டிக்கெட் வாங்கி வந்து பாருங்கன்ற. இட்ஸ் வர்த் மூவி. காந்தி கண்ணாடி படம் ஒரு ரொமான்ஸ் கல்ச்சர் குட் ஃபீல் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா வந்திருக்க படம். அவரோட கேரக்டர் எங்கேயுமே க்ளோஸ் இது ஆகல. அந்த அவரோட குட்டி குட்டி காமெடியுமே வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு. அதனால அவர் நல்ல ஒரு என்டர்டெய்னரா பார்த்தவர் இன்னைக்கு ஒரு நல்ல ஆக்டரா வளர்ந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நம்ம காமெடியா பார்த்த ஒரு பர்சனுக்கு எமோஷனல் வரமான்னு யோசிக்கும் போது அந்த கதைக்கு தேவையான எமோஷனல் அழகா பண்ணியிருந்தாங்க. ஓவர் ஆக்டிங்கும் இல்லை, கரெக்டா இருந்துச்சு. ரொமான்ஸ் பாட்லயே வந்து நம்ம பார்த்துருப்போம். கட்டுமரம் சாங்லயே வந்து அந்த சாங் ரிலீஸ் ஆகும் போதே ரொமான்ஸ்ல வருமா அப்படின்னு தோணுச்சு. இப்போ அழகாவே பண்ணியிருக்காங்க. அது சொன்னாங்க ஹீரோ அப்படின்னாங்க. அவர் வந்து ரியல் லைஃப்ல ஹீரோ, திரையில ஹீரோ இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஃபீலா இருக்கு. எங்க ஒரு சின்னதா ஒரு குட்டியா ஒரு ஆக்ஷன் பண்ணிருக்காரு தேவையான இடத்துல. தியேட்டரே வந்து அடி அடின்னு சொல்ற மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். டான்ஸ் ஆடும்போது நம்மளுக்கு அந்த ஃபீலா கண்ணே கலங்குது. பிரமாதமான நல்ல ஃபீல் குட் மூவி. நல்லா பண்ணிருக்காரு. காந்தியா பண்ணவங்க எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஃபேமிலியா பார்க்கலாம், நல்லா பண்ணிருக்காங்க. காமெடியா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தது, ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. காமெடின்னு இல்லை, எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. டான்ஸ், ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல. இல்ல ஃபேமிலியா பார்க்கலாம், நீட்னஸா இருக்கு. படம் பாத்தீங்கன்னா நான் சும்மா எப்படியோ இருக்க போது அப்படின்னு தான் வந்தேன். நான் பார்த்ததுக்கு அப்புறம் படமா தெரியல, ஒரு லைஃபா தான், ஒரு வாழ்க்கையோட ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அளவு வச்சிட்டாங்க படத்துல. பாலா ஆக்டிங் நல்லா இருக்கு. இந்த வயசானவர் அவங்க அந்த அம்மா கேரக்டர் எல்லாருமே படம் வந்து எதுலையுமே போர் அடிக்கல. அப்படியே உட்காந்து பார்த்துனே இருக்கலாம்னு தோணுது. அந்த மாதிரி படம் ஒருத்தா இருக்கு. இன்னொரு 3-4 வாட்டி வந்து கூட பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ ஃபீலா நல்ல கருத்தான படம். ஃபேமிலியா வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும். பாலா வந்து ஆல்ரெடி ஒரு நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்து மூலியமா சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு. ஒரு விழிப்புணர்வா இருக்கு. நேச்சுரலா அவர் பண்ணியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் வந்து அவர் எங்கேயோ போயிட்டாரு. சிவகார்த்திகேயன் அவர் வந்து அவர் தனித்துவம். இவர் எப்படின்னா ஒரு லைஃப்பை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜாக சொல்லணும். படத்துலேயும் அப்படி தான் காமிச்சிருக்காரு. அதனால வந்து அவங்களும் போட்டிலாம் கிடையாது. கதை வந்து சூப்பராக இருக்குது. உண்மையால் அவர் எடுத்த படம் நானே ரொம்ப பிரமிச்சேன் படத்தை பார்த்துட்டு. கதை வந்து செம்மையாக ஃபர்ஸ்ட் படமே நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு பாலா. அண்டு ஒரு சில கதை அவங்களுக்குன்னு ரெடியாக இருக்கும்ல, படம் முடியும் போது இது பாலாக்கான ரெடியான ஒரு கதையோ அப்படின்ற ஒரு கனெக்டர் இருந்துச்சு. ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல நிறைய எமோஷன் இருக்குது. ரெண்டையும் கரெக்டாக டேரக்டர் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு பாலாஜி சக்திவேல் சாரோடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க, அவங்க கேரக்டர் பிடிச்சிருந்தது. அப்புறம் நிகிலா சங்கர் அவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. இப்படி படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் இப்படி ஒரு படம்னா எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்டே ஒரு படம் லான்ச் ஆகும்போது லவ் படமாக இருக்கணும் முழுக்க அப்படின்னு யோசிப்பாங்க. அதை கட் பண்ணி நம்ம வேற ஒரு
கனெக்ஷனோட ஒரு ட்ராமாவோட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஐடியாவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இந்த கதை நான் தான் சொல்றேனே, முடியும் போது இது பாலாவை தவிர வேற யாரும் அந்த இடத்துல யோசிச்சு பார்க்க முடியாது, அப்படி ஒரு கதையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாலா சூப்பரா ஆடி இருந்தாரு, மிரட்டிட்டாரு. அந்த கல்யாண சாங் ஒன்று இருந்துச்சு, அப்படி ஒரு டான்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த எல்லா ஸ்டார்ஸும் டான்ஸை பார்த்து ரசிச்ச ஸ்டார்ஸாக தான் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் படத்திலே ஒரு இப்படி ஒரு எஃபர்ட் போட்டிருக்காருன்னு போது இன்னும் அடுத்தடுத்த படத்துல இன்னும் பெருசா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஒரு லவ்வை பற்றி, லவ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த டைம், அந்த 2 பேர் பாய் அண்ட் கேர்ள் மனசில் என்ன இருக்கோ, ஒரு சீனியர் கேரக்டர், சீனியர் கப்புள்னு ஒன்று, கரண்ட் கப்புள்னு ஒன்று. அந்த சீனியர் கப்புளை என்ன ஜேர்னி கொண்டு போகிறோம், அந்த யங் கப்புள் வந்து ரியலைஸ் பண்ணுறது தான் இந்த படமே. அவர்னால வந்து என்ன கரண்ட்ல கொடுக்க முடியுமோ அதை கரெக்டாக, அதாவது அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம், ஃபுல் லான்ச்சும் கொடுக்காம டைரக்டர் வந்து கரெக்டாக என்ன அவுட்புட் எடுக்க முடியுமோ அதை கரெக்டாக எடுத்திருக்காரு. ஒரு ஹீரோவை எப்படி லான்ச் பண்ண முடியுமோ கரெக்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வர எல்லா படத்துலையும் அவங்க ப்ராக்ரஸ் கரெக்டாக இருந்தால் பாலா இன்னும் ஒரு 10 இயர்ஸ்லேயே, இங்கே நான் ஒருத்தனின்னு பேசிகிட்டு இருக்க மாட்டேன். கதை வந்து ஒரு இந்த கதையை வந்து தூக்கி போட்டுற முடியாது. இப்போ வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் எப்படியோ அந்த மாதிரி ஒரு படத்தில் இதுவும் ஒரு படமாக இடம் பிடிக்கும். இது படம் பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸுக்கே புரியும். பாலாக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, எஸ்கேக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. எஸ்கே சார் படம் வந்து ஆக்ஷன் மூவி. இப்போ அவர் வந்து சென்டிமெண்ட் படம் வரல, அவர் அடுத்த லெவல் போயிட்டாரு. அவர் சென்டிமெண்ட் இப்போ வரல. பாலா படம் ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த படம் பண்ணுறான். ஆனால் சென்டிமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து பாலா படம் கண்டிப்பாக அடிக்கும். எஸ்கே சார் மூவி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆக்ஷனில் போகிறதுனால ஃபேமிலி எப்படி வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல எஸ்கே சார் படத்துக்கு. ஆனால் பாலா மூவிக்கு கண்டிப்பாக ஃபேமிலி 100% வருவாங்க. லவ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக வருவாங்க, ஜோடியாக தான் வருவாங்க. ஆனால் இங்கேருந்து போகும்போது எல்லாமே அந்த லவ்னா என்னன்னு தெரியும். வீட்டில் ஒய்ஃப் கிட்ட எப்படி பேசணும், நம்மளை நம்பி வந்தாங்களே அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும், அவங்க கொடுக்குற சாப்பாடு நம்ம இது பண்ணணும், எல்லா விஷயமே சரி. அச்சா வரவங்க ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டும் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக போகும்போது ஃபேமிலினா இப்படி தான் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது தான் போவாங்க. நான் ஃபேமிலியாக வந்திருக்கேன். நான் ஃபேமிலியாக வந்துட்டு நான் இந்த படம் பார்த்துட்டு அழுதுட்டேன். ஃப்ரெண்ட் ரூமில் உட்காந்து நான் அழுதுட்டேன். நான் 2-3 சீனில் அழுது எனக்குலாம் கண்ணில் தண்ணியே வந்துச்சு. உண்மை பாலாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக மேல் மூலம் வெற்றி அடையும், 100% அடையும். அடுத்தது பாலா வேற பெரிய படத்தில் உட்காருவான். மோதத்துல அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ எந்த படம் எப்படி வந்தாலுமே ஆடியன்ஸ்க்கு தேவைப்படுறது என்னன்னா ஒரு குட் ஃபீல் மூவி, லைக் குட் ஃபீல் மூவி, ஆக்ஷன் மூவி, அதெல்லாம் தாண்டி கதை நல்லா இருக்கா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா. இப்போ சில பேருக்கு வந்து மாஸ் மூவிஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஒரு ஃபேமிலி மூவிஸ் பிடிக்கும். அது வந்து தளபதி தான். ஸோ சொல்றவங்க அப்படியே சொல்லிட்டே போகலாம். ரெண்டு படமும் நல்லா வரட்டும். ஒருத்தர் வந்து சீக்கிரமா ஃபீல்டுக்கு வந்துட்டாரு, இன்னொருத்தர் வந்து இப்போ 10 வருஷம் கழிச்சு வருவது, 10 வருஷம் கழிச்சு தான் வருவாரு. அந்த டைம் ப்ராக்ரஸ் இருக்கு. ஸோ இதை வந்து காம்படிஷனாக எடுத்துக்க முடியாது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் மிக்ஸ்டு, நல்லா இருக்கு. எமோஷனலாக இருக்கு, காமெடியும் பண்ணியிருக்கு. அடுத்த லெவல் கண்டிப்பாக மேலே மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்குற மாதிரி. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம்னு எனக்கு தோணவே இல்லை. அவர் நிறைய மூவியில் வந்து அவர் ஹீரோவாக நடிச்சிருந்துட்டு இதுவும் அவரோட மூவி அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ரொம்ப நல்லா பண்ணுறாரு. எப்போதுமே காமெடி ரோல் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஹீரோ ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. இடையில சின்ன சின்ன ரோல் கவுண்டர் கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோவாக நடிக்கிற ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ஃபேமிலி ஓரியன்டட் மூவி, எல்லாருமே பார்க்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஓரியன்டட் படம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஸ்டோரி, நல்ல ஃபேமிலி கதை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், மெயினாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதை. அவங்களோட அன்புக்கு நல்ல ஏஜ், எப்பயுமே ஏஜ்னு ரொம்ப ஒரு இது தடை கிடையாது. அவங்களோட லவ் எப்பயுமே இதுவாக இருக்கணும். பாலா வந்து இன்னும் நல்லா அவர் வந்து இன்னும் நல்ல நிறைய படங்கள் இந்தமாரி நல்ல ஸ்டோரியில் நடித்து நல்லா ஹிட் ஆகும். காமெடி இருக்கு, அதை விட ரொமேஷ்லாம் வந்து அது நல்லா நிறைய தெரியுது. ஆமாம், கிளைமேக்ஸ் நல்லா சூப்பராக கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு.